கீழே கீழே இங்கே உட்காந்துக்கோ. சுவாமிக்கு யஜ்ஞோப வித தாரணம் என்று சொல்லக்கூடிய முறையிலே பூணல் அணிவித்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வஸ்திர யுகமானது சமர்ப்பணமானது செய்யப்பட்டு முகூர்த்த மாலையானது அணிவிக்கப்பட்டது. அதன் பிறகு பிரகரம் என்று சொல்லக்கூடிய முறையிலே இன்னாருடைய மகன் இன்னாருடைய பேரன் என்று சொல்லக்கூடிய முறையிலே சந்ததிகளை சொல்லி பிரகரம் என்று வாசித்து கன்னியாதான நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. அனைத்து பக்த கோடிகளும் கிராமவாசிகளும் சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு உங்களுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓம் ஸ்ரீ சுபகோத்ர சமத்பூர பூதநாத ஜகத்பதே பரசிவ பரமேஸ்வர பராபர பரஞ்சோதி பரமாத்ம பஞ்சாரிஷே பிரபனாந்திர பரசிவ கோத்ரோத்பவஸ்ய स्वरूपानंद धर्मलो लक्ष्मी सदाशिव धर्मनः पौत्राय हरिहर धर्मनः पुत्राय श्री हरिहर पुत्र स्वामिने वराय परंजोति धर्मो लक्ष्मी हिरण्य कर्म धर्मनः पौत्री चतुर्मुख धर्मनः पुत्री श्री पूर्णागामी इमानि धन्यां सर्वाद्यम् परमेश्वर परात्पर परंजोति परमात्म पंचारणे प्रभरान्वित परशिव गोत्रोद्भवस्य स्वरूपशान्त धर्मनो लक्ष्मी सदाशिव धर्मनः पौत्राय श्री हरिहर धर्मनः पुत्राय श्री हरिहर पुत्र स्वामिने वराय अच्युत गोत्रोद्भवस्य परंजोति धर्मनो लक्ष्मी हिरण्यगर्भ धर्मनः पौत्री चतुर्मुख धर्मनः पुत्री श्री पुष्कलालाली इमां कन्यां सर्वद्भिः भूतनाथ जगत्पते परशिव परमेश्वर परात्पर परंजोति परमात्म पंचारणे प्रभरान्वित परशिव गोत्रोद्भवस्य स्वरूपशान्त धर्मनो लक्ष्मी सदाशिव धर्मनः पुत्राय हरिहर धर्मनः पुत्राय श्री हरिहर पुत्र நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ பூர்ண புஷ்கலாம்பிகா சமேத ஹரிஹர புத்திரருடைய பெரும் திருவிழாலே வருடந்தோறும் திருக்கல்யாண மகோத்சவமானது எந்த ஒரு இடர்பாடுகளுமின்றி செவ்வனே நடந்து வருகிறது. மாமாதான் சொன்னது போல 11 வருடங்களும் வந்து 12வது வருடமாக இருக்கக்கூடிய
இந்நன்னாளிலே சம்பத்சரம் அப்படின்னு சர்வ பிராய சித்தார்த்தம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு மூல மந்திரங்கள் நாடி ஹோமங்கள் செய்து அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து எந்த விதமான தோஷங்களும் ஆலயத்திற்கு சுவாமிக்கு வரக்கூடாது அப்படின்றத பிரார்த்தனை செய்து திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்று வருகிறது. முதலிலே விநாயகர் பெருமாளுக்கு விநாயகர் வழிபாடு சங்கல்பம் அதனை கொண்டு அனைத்து விதமான வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று இந்த பாவனோத்பாவ மங்களகரமணி எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நடக்குதுன்னு சொன்னாக்க நம்மளுடைய நல்ல மனது தான் காரணம். எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா? என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் இல்லையா? அப்ப ஆலயம் அப்படின்னு ஒரு வஸ்து, கோயில் அப்படின்னு ஒரு கோயில நிர்மாணங்கள் பண்றோம். இதற்காக ஆலயம், இதற்காக கோயில் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஆலயம் அப்படின்னாக்க ஆ அப்படின்னாக்க மனம் அப்படின்னு, லயம் அப்படின்னாக்க ஒருமைப்படுதல் அப்படின்னு, மனம் ஒருமைப்படும் இடமே ஆலயம். எதற்காக மனதை ஒருமைப்படுத்தணும் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள்ல என்ன பண்ணும், மனம் வந்து சஞ்சலம் ஆகக்கூடாது. மனமானது எங்க என்ன பண்ணணும்னு ஒருங்கிணைந்து இருக்க வேணும். அப்படி அதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்க ஆலயம் அப்படிங்கிறது. கோயில் இருக்கு இல்லையா? கோயில் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. கோ அப்படின்னாக்க என்னன்னா ஆணவம் அப்படின்னு, இல் அப்படின்னாக்க அகற்றுதல் அப்படின்னு. ஆணவத்தை அகற்றும் இடமே கோயில். ஒரு மனிதனாகப்பட்டவன் ஆணவத்தை அகற்றி மனதை ஒருமைப்படுத்தினான்னு சொன்னாக்க அவன் யார்? அதுதான் மகான் இல்லையா? நம்ம காஞ்சிபுரியா அதே மாரி அனைவரும் அந்த பலனை பெறணும்னாக்க ஈஸியா பெற முடியுமா அப்படின்னாக்க எப்படி பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சுலபமாக அந்த வழியை அடைய வேண்டும் என்பதற்காக தான் கோயில் அப்படிங்கிறத நம்மளாம் தீர்மானம் செய்யணும். இந்த கோயில்ல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதற்காக இதே மாரி விசேஷங்கள்லாம் இதற்காக நித்தியம் நெய்நித்தியம் அப்படின்னாக்க 7 வகையான பூஜை முறை. நித்திய பூஜை அப்படின்னு சொன்னாக்க அன்றாடம் அபிஷேகம், அன்றாடம் ஒரு நைவேத்தியம் செய்து சுவாமிக்கு உபகாரங்கள் செய்வது நித்திய பூஜை அப்படின்றது. நைநித்திய பூஜை அப்படின்றது திருக்கல்யாணத்துக்கு வரும், சண்டி ஹோமம், இதே போல யாகங்கள், சம்பத்சரம் சொல்றது கும்பாபிஷேகமான நட்சத்திரத்தை சம்பத்சரம் ஒவ்வொரு வருடங்களும் செய்யக்கூடிய யாகங்கள், திருவிழாக்கள், இதெல்லாம் நைமித்திய பூஜைகள்னு இப்ப நமக்கு செய்யக்கூடிய பூஜை நைமித்திய பூஜைகளை அடக்கம். எதற்காக நைமித்தியம் பூஜையாக ஒரு சில சமயத்தில் காலங்கள் நமக்கு தாமதமாக சுவாமிக்கு நைவேத்தியங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் 8 மணிக்கு ஆரம்பிச்சோம்னு நினைச்சோம், கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் டிலே ஆகிடும். அது ஒரு விதமான தோஷங்களை அண்ணன்கள்ல ஒரு 4 அரிசி குறைஞ்சி ஒரு 4 நைவேத்தியம் பண்ணிடலாம். ஒரு இடத்துல 4 அரிசி கூட போட்டு நைவேத்தியம் பண்ணிடலாம். அது விதமான ஒரு தோஷங்களை உருவாக்கக்கூடியது. அப்ப ஜனத்துல முதல் நாள் 2 குடம் அபிஷேகம் பண்ணிருக்கலாம், மறுநாள் ஒரு குடம் அபிஷேகம் பண்ணிருக்கலாம். அது ஒரு விதமான தோஷங்களை தவிர்க்கிறது. இது போல இந்த தோஷங்களை எல்லாம் விற்கப்படாது அப்படின்னாக்க என்ன பண்ணணும்னா நைமித்திய பூஜை பண்ணணும். நித்திய பூஜைகள் குறைகள் இருப்பினும் அதனை சரி செய்யக்கூடிய வல்லமை எதற்கு இருக்கு அப்படின்னாக்க இந்த யாகங்கள், அதாவது நித்திய பூஜையை சரி செய்யக்கூடிய வல்லமை நைமித்திய பூஜைக்கு. அதனாலதான் என்ன பண்றோம்னா ஆலயத்துல நைமித்திய பூஜையை நம்ம செய்யணும். அதனால என்ன சொல்ற, அழுதால் உன்னை பெறலாமேன்னு சொல்ற. மாமா அழுதுல இல்லையா? அந்த மாமா அழுதது மூலமாக நமக்கு எல்லாம் என்ன வேணும், சுவாமியெல்லாம் நம்ம பெற்றுக்கணும். அவனோட ஆலை அவன் தான் வணங்கி அவனை நம்ம வழிபடணும்னு சொன்னாக்க யாருடைய அருள் வேணும், அவனுடைய அருள் வேணும். இங்க இருக்கிறவனா யார் அப்படின்னாக்க சிவபெருமானுடைய ஐயானுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றதுனாலதான் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த சுவாமியை தரிசனம் பண்ணிருக்கோம். அவன் அருளை பெற்றதனால் அவன் அருளை பெறுவதற்காக இருந்தது. அருளை பெற்றதுனால அவனை தரிசனம் பண்ணிருக்கோம். தரிசனம் பண்ணதுனால அவன் அருள் நமக்கு மீண்டும் கிடைக்கிறது. எப்படி கிடைக்கணும், அடுத்த வருடமும் அதுக்கு அடுத்த வருடமும் இந்த வருடங்கள் எல்லாம் நமக்கு தரிசனம் செய்யக்கூடிய பலனை யார் தரணும் அப்படின்னாக்க ஐயனார் தரணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை செய்யணும். அழுகிறதுனா மாமா எப்படி எழுத அழுதால் உங்க பெருநாமையும் வெள்ளிக்கிழமானு கோயில் அழுது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. காதல் சுவாமியிடம் என்ன வேணும்னா அன்பு அப்படிங்கிறது வேணும். சுவாமியிடம் என்ன பண்ணணும்னா பிரார்த்தனையை விட பேசணும். கோயில் கட்டுறதை பற்றி பேசுறது இல்லையா?
ஒரு குருநாதர் இருந்தார். ஒரு குருநாதரோட ஒரு சிஷியன் இருந்தான். இந்த சிஷியன் என்ன பண்றான், தனக்கு ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டம் வருது, ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறான். ஜாதகம் பார்க்குறான். ஜாதகம் பார்த்தா அந்த ஜாதகம் குருநாதருக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது சிஷியனுடைய ஆயுள் இந்த இரவு ஒளியில் தான் மறுநாள் அவனுக்கு ஆயுள் இல்லை, அவனுடைய காலம் முடிய போகிறது யாருக்கு தெரியும் அப்படின்னாக்க குருநாதருக்கு தெரியும். நீ போயிட்டு வாப்பா, ஒன்றும் இது பண்ணாத, சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கோ, நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சுடுறா. எதையும் சொல்லாம நாளை மறுபடியும் வா, நாளை காலம்பர வா, நான் அவனுக்கு பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவன் போயிட்டே இருக்கான். போயிட்டு போது நல்ல கனத்த மழை பெய்யும் போது என்ன பண்றான், ஒரு இடத்துல போய் ஒதுங்கி நிற்கிறான். அங்கே நிற்கிற போது என்ன ஆகுது, ஒரு பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிக்குது. மின்னல் அடிக்கும் போது அந்த கர்ப்பகிரகத்துல ஒரு சாமி தெரியும். அந்த மின்னல் வெளிச்சத்துல தான் அங்கே கோயில் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியுது. அப்போ அந்த வெளிச்சம் அடிக்கும் போது அந்த வேர்கள்லாம் ஓடி சிதறம் அடைந்து கோயில் இருக்கு. அப்போ என்ன நினைக்கிறான், ஒரு க்ஷணம், ஆஹா எனக்கு மட்டும் நிறைய காசு இருந்தது அப்படின்னாக்க இந்த கோயிலை கட்டி திருப்பணி பண்ணிடுவேனே அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைக்கிறான். நினைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். மழை நிறுத்தி வீட்டுக்கு போறான். திரும்பி மறுநாள் காலங்கள் குருநாதரை பார்க்க வரான். குருநாதருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி இருக்கேன், உயிரோட இருக்கு, ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வியா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நான் நல்ல காரியம்லாம் செய்யணும் குருநாதா. ஒரு மழை பெய்ஞ்சது, அப்ப அந்த கோயில் சதனம் அடையிருந்தது, அந்த கோயில என்கிட்ட காசு இருந்தா கட்டி நான் கும்பாபிஷேகம் பண்ணிடுவேனே அப்படின்னு நினைச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒரு கோயிலை நம்ம கட்டணுங்கிறத நினைச்சதற்கே அவ்வளவு பலனை தரக்கூடியது அப்படின்னாக்க கோயிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தா எவ்வளவு ஒரு பெரிய புண்ணியம். கருங்கல்லால் பல கோடி கையிலே விட்டு அகராதாரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். கருங்கல்லால் ஒரு திருப்பணி செஞ்சுட்டோம், இல்ல கோயில் திருமணம் நிர்மாணம் பண்ணிட்டாங்க, அதுக்கு வந்து நம்ம கருங்கல்லால ஏதோ ஒரு திருப்பணி இப்போ வந்து வேஸ்ட் கருங்கல்லால கருங்கல்ல ஒரு உபயம் பண்ணிட்டோம்னாக்க என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கையிலே விட்டு அகராதாரி. அப்போ வந்து நமக்கு நிச்சயமா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்க சொர்க்கத்துல கோயிலுடைய திருப்பணியை நாம் சுப்பனையே செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதன்மை ஒரு பிரார்த்தனையாக இந்த விவாக உற்சவத்தில் பிரார்த்தனையாக வைக்கணும். இப்பொழுது எப்பயுமே நம்ம ஒரு சந்தோஷமா இருக்கிறது தான், ஏதோ ஒரு எந்த காரியத்தில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாக்க நமக்கு குழந்தைகளுக்கு கல்யாணமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைகளும் எப்படி இருப்பா, சந்தோஷமா இருக்கும். அப்போ போய் மற்ற நாள்லாம் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டோம். அந்த ஒரு கல்யாணம்ன்றது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்போ போய் ஒருத்தவங்க 10 ரூபா கேட்டோம்னா என்ன செய்வோம், 100 ரூபா வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணுவான், நானும் ஒரு சந்தோஷமான ஒரு மனதானது. அப்ப அதுல கூட ஒரு மனமானது யாருக்கு இருக்கும், நம்ம கையாளுக்கு இப்போ கல்யாணம். அப்ப வேண்டத்தக்கது ஐயோ நீ வேண்டும் முழுவதும் தருவோய். அப்ப நமக்கு என்ன வேணுங்கிறது யாருக்கு தெரியும், நம்ம ஐயனாருக்கு தெரியும். அப்ப என்ன வேணுங்கிறது நம்ம கேட்க வேண்டாம், ஒரு நொந்துட்ட குழந்தை உங்களுக்கு நொந்துட்டப்பா அப்படின்னு. அதனால மனம் முழுக பிரார்த்தனை செய்வோம். இந்த ஒரு சந்தோஷமான ஒரு விவாக உற்சவத்தில் சுவாமியிடம் என்ன கேட்கிறோமோ அத்தனையும் நமக்கு அந்த க்ஷணமே தந்துடுறார். என்ன சொல்றாரு சுவாமி, வேண்டத்தக்கது வேண்டும் முழுவதும் வேண்டும், என்னென்ன கேட்கிறோமோ அத்தனையும் நமக்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அறிவான புத்திராலே புத்திரலாபால, புத்திரம் அப்படின்னாலே என்ன, குழந்தை. குழந்தை இல்லாதவர்களுக்கு வாக்கியம் தரக்கூடியவர்கள் என்ன சொல்றது, ஆகம வாக்கியம் சொல்றது. புத்திரலாபாலே அடுத்தபடியாக சத்ரு நாசனாய, சத்ரு எல்லாத்துலயும் நமக்கு சத்ரு இருக்காங்க. பிசினஸா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், வியாபாரமா எதா இருந்தாலும் அதுல ஆப்பனண்ட் அப்படிங்கிறவர் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா. அப்ப அந்த சத்ருவை நாசனம் செய்யக்கூடிய யார் அப்படின்னாக்க நம்மளது குலதெய்வம். இத்தனையும் மீறி நம்ம சாஸ்தா பேர் என்ன அப்படின்னாக்க கல்யாண சாஸ்தா இல்லையா. இது போல நாமதேயம் ஒவ்வொரு ஊர்லையும் நிறைய நாமதேயம் இருக்கு. அதனால கல்யாண சாஸ்தா என்று சொல்லக்கூடிய முறையிலே கல்யாண சாஸ்திரமா இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும், புத்திரன் இல்லாத பாக்கியம் புத்திர பாக்கியம் கொடுக்கணும், நல்ல கல்வியை தரணும், சத்ருக்களை நாசனம் செய்யணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்து அதி சீக்கிரமே ஜெடிப்பேன மகா கும்பாபிஷேகம் சீக்கிரமாக ஏதாவது நம்மளால சுவர்ண மந்திரம் அதாவது ரஜத மந்திரம் செய்யக்கூடிய அளவு சக்தியை கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து திருமாங்கல்யாரம் செய்ய இருக்கிறோம். அனைவரும் பகவானை பிரார்த்தனை செய்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
पूर्व संकल्पित प्रकारेण எல்லா கல்யாணத்திலையும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க மொய் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. யஜ்ஞ தட்சிணைன்னு பேர். இந்த தட்சிணையை தங்களால் இயன்ற அளவு ஒன்று கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அது 10 மடங்காக நமக்கு மீண்டும் தரக்கூடிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடியது. ஆகியனாலே அனைவரும் மொய் எழுதிவிட்டு வடபாயசத்துடன் சாப்பிட்டு செல்லுமாறு கேட்கப்படுகிறது. வடபாயசம் சாப்பிடலாம் पूर्ण संकल्पित प्रकारेण सकलकामनापूर्तिसिद्ध्यर्थं श्री पूर्णविक्रम विलासमेत श्रीगुरुपुत्र स्वामिनः पादारविन्दोः कामातरविद्यावः ओं हरिहरपुत्राय नमः पुत्रनाथाय नमः दत्तराजाय नमः मदगभागाय नमः देवमहागात्रे नमः पूर्णशास्त्रे नमः विष्णुशास्त्रे नमः ईश्वरशास्त्रे नमः कुबेरशास्त्रे नमः वीरशास्त्रे नमः सामे सामे
अनेक स्वरूपन नीये एकांत वनवासिये हरे शास्ता एकांत वनवासिये हरे शास्ता पूर्ण रमण कल्याण गुण पुष्कला वन निपुण हरे शास्ता पूर्ण रमण धर्मस्वरूपम अय्या सत्यस्वरूपम अय्या धर्मस्वरूपम अय्या प्रत्यक्ष दैवमय्या हरे शास्त्रा प्रत्यक्ष दैवमय्या हरे शास्त्रा पूर्ण रमण कल्याण गुण पुष्कला वन निपुण हरे कल्याण गुण पुष्कला वन निपुण हरे शास्त्रा पूर्ण रमण நமக்கு அனைத்து விதமான பலத்தையும் கொடுக்கணும். நமக்கு கும்பாபிஷேகம் ஆடுவதற்கு எல்லா விதமான வஸ்துக்களையும் நமக்கு சேகரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வசீகரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு மென்மேலும் ஆனந்தத்தை தர வேண்டும். அனைத்து விதமான செயல்களையும் ஜெயம் என்று சொல்லக்கூடிய முறையிலே வெற்றியை மற்றும் தர வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆனந்த வீரராகத்தை இசைக்க இருக்கிறார்கள். ஆனந்த வீரராகம் அவதாரியாய் நிறைய ராகங்கள் நிறைய தாளங்கள்லாம் நம்ம சொல்லலாம். நேரம் காலம் கருதி நமக்கு விக்ரம் என்று சொல்லக்கூடிய முறையில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் தந்து சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டு ஆதிகாலம் அவதாரண சர்ப்பமானது எல்லா இடையூறுகளும் எப்படி கடந்து செல்கிறதோ அதுபோல நம் வாழ்க்கையில் எல்லா இடையூறுகளும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு புன்னாகவராகம் அவதாரம் மாதசர்வம் 15 நூற்றாண்டு சேர்ந்து புன்னாகவராகம் அவதாரம்